ரீனல் ஃபெயிலியர் அதாவது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டா எப்படி நம்ம இதை அணுகிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுகிறேன். இப்போ ஒரு சினாரியோ வச்சுக்குவோம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க கிரியாட்டின் அளவு அதிகமாக இருக்குது, 1.4 அல்ல 1.5 இப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஒரு வேலையை வச்சே நம்ம கிட்னி ஃபெயிலியர் நிரந்தரமாக இருக்குதுன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. முதல்ல நல்ல தண்ணி குடிச்சிட்டு நார்மல் டயட்டை எடுத்துகிட்டு ஒரு 5 நாள் கழித்து திருப்பி ஒரு சீரம் கிரியாட்டின் பார்க்கணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருப்பி பண்ணக்கூடிய சீரம் கிரியாட்டின் குறைஞ்சிரும். சில பேருக்கு சீரம் கிரியாட்டின் அதிகமாகவே இருக்கும். சீரம் கிரியாட்டின் 2 வேல்யூலையும் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ கிட்னி ஃபெயிலியர்னு வந்துருச்சா எல்லா கிட்னி ஃபெயிலியரும் நிரந்தர கிட்னி ஃபெயிலியர் இல்லை. கிட்னி ஃபெயிலியர்லேயே 3 வகையான ஃபெயிலியர்கள் இருக்குது. தற்காலிக கிட்னி பிரச்சனை, அதாவது அக்யூட் கிட்னி இன்ஜுரி, ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ் ரீனல் ஃபெயிலியர், இதாவது கிட்னி பிரச்சனை கொஞ்சம் வேகமாக போகிறது, நாள்பட்ட கிட்னி பிரச்சனை, அதாவது நிரந்தர கிட்னி பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய சிகேடி. ஒரு வாரம் கழித்து நம்ம சீரம் கிரியாட்டின் பார்த்து அதே அளவு சீரம் கிரியாட்டின் இருந்துச்சுன்னா அது நிரந்தர கிட்னி பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய சிகேடியில் வரும். திங்கக்கிழமை பார்க்குறீங்க கிரியாட்டின் 1.5 இருக்குது, வெள்ளிக்கிழமை பார்க்குறீங்க கிரியாட்டின் 2 போயிடுச்சு, அடுத்த வாரம் பார்க்குறீங்க கிரியாட்டின் 3 போயிடுச்சு. இப்படி வேகமாக மோசமாயிடுச்சுன்னா அது அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லக்கூடிய தற்காலிக கிட்னி பிரச்சனை. ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ் ரீனல் ஃபெயிலியர் கிரியாட்டினின் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். இப்போ கிரியாட்டினின் 1.5 இருந்துச்சுன்னா 2 வாரம் கழித்து பார்க்குறது 2ன்னு இருக்கும். என்ன 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா 2.5 இருக்கும். இதுக்கு பேர் ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ் ரீனல் ஃபெயிலியர். அக்யூட் கிட்னி இன்ஜுரியையும் ரேப்பிட்லி ப்ரோக்ரெசிவ் ரீனல் ஃபெயிலியரையும் கிட்னி டாக்டரை பார்க்குறது நல்லது. ஏன்னா இந்த ரெண்டுக்குமே ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். அதை கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நிரந்தர கிட்னி பிரச்சனைக்கு வருவோம். நிரந்தர கிட்னி பிரச்சனை நம்ம சொல்லணும்னா கிரியாட்டினின் அளவு 3 மாதமோ அல்ல அதுக்கு மேலேயோ அதிகமாக இருக்கணும். இல்லை நார்மல் கிரியாட்டினோடைய கிட்னியில் ஏதாவது ஸ்ட்ரக்சரல் அப்னார்மாலிட்டிஸ் இருந்தாலும் அதை நிரந்தர கிட்னி பிரச்சனை, அதாவது சிகேடின்னு சொல்லலாம். ஸ்டேஜிங் ஆஃப் சிகேடி அடுத்து பண்ணணும். அதாவது இப்போ உங்களுக்கு கிரியாட்டின் 1.5 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா யூரினில் எவ்வளவு புரத கசிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு பேர் ஆல்புமின் யூரியா. ஸோ ஆல்புமின் யூரியா வச்சு நம்ம A1, A2, A3 அப்படின்னு 3 ஸ்டேஜிங் இருக்குது. அதே மாதிரி சீரம் கிரியாட்டினை வச்சு எஸ்டிமேட்டட் ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இஜிஎஃப்ஆர் அளவை நம்ம கேல்குலேட் பண்ணணும். இதை இஜிஎஃப்ஆர் கேல்குலேட்டர்ஸ் நிறைய ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இஜிஎஃப்ஆரை வச்சு சிகேடி ஸ்டேஜிங்கை 5 ஸ்டேஜாக பிரிப்பாங்க. G1, G2, G3, G4, G5ன்னு 5 ஸ்டேஜாக பிரிப்பாங்க. சிகேடிங்கிறது சும்மா ஒரு கிரியாட்டின் 1.5 இருந்தாலும் அது சிகேடி தான், 3 இருந்தாலும் சிகேடி தான், 5 இருந்தாலும் சிகேடி தான். இந்த சிகேடி எவ்வளவு மோசமாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேஜிங்கை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். G5, A3 இப்படின்னு இருந்துச்சுன்னா டயாலிசிஸ் நெருங்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். இதே இது G1, A1 இருக்குது அப்படின்னா இது ஆரம்ப ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம நிரந்தர கிட்னி பிரச்சனைனா ஸ்டேஜிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் கிட்னி பிரச்சனை மோசமாகாமல் இருக்கிறத நம்ம தடுக்கணும். அதுக்கு என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இதே மாதிரி கிட்னியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.